ஹாய்மா. லெஸ்மேக்கா பேசுகிறேன் கரூர்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஒரு ஒரு 4 நாளாக என்னால் வீடியோ வந்து கன்டினியூஸாக போட முடியல, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால. ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதனால தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேப்பா, இப்போ வந்து என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்காக நான் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். என்னோடய பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன். நான் கரூரில் இருக்கிறேன், வாங்கல் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன். பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டேன், வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால தான் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சிஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு. சூப்பராக நல்லா அழகாக சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் அதை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்ட விஷயத்த எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பல மகளிர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அவங்களும் இதன் மூலமாக இப்போ வாரம் சூப்பராக இன்கம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிறது ஈகிள் ஆரோஸ் டீமு, அதாச்சும் சூர்யா சிஸ்டர் டீமு. சூர்யா சிஸ்டர் வந்து சென்னையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க. இப்போ 2 months பேபி கூட கையில் இருக்குது. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தான் அவங்களுமே இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள போல் நிறைய லீடர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க, நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை நம்ம எடுத்துகிட்டு தான் இந்த ஆக்சிஸ் பிஸ்னஸஸ் நம்மளுடைய பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து நம்ம சூப்பராக பண்ணும்போது வாரம் இன்கம் நல்லா சூப்பராக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்தில், அதாவது பிப்ரவரி மாதத்தில் நமக்கு வந்து வீக் நம்பர் 7 சொல்லுவாங்க. இந்த வருஷத்தில் வீக் நம்பர் 7ல் யாரெல்லாம் இன்கம் எடுத்திருக்கிறாங்க, நம்மளுடைய ஈகிள் ஆரோஸ் டீம்லையும் நம்மளுடைய வாங்கல் டீம்லையும் யாரெல்லாம் இன்கம் எடுத்திருக்காங்க, யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, அதை பற்றி சூப்பராக இப்போ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேப்பா, இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய ஈகிள் ஆரோஸ் டீமில் முத்துலக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, அருப்புக்கோட்டையிலேருந்து, நாப்கின் கிட்டில். ஓகேங்களா? அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜயகுமாரி சிஸ்டர். இவங்க நாமக்கல்லில் இருக்காங்க. ஓகேங்களா? இவங்களோட இன்கம் பாருங்களேன், எனக்கு சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 13,000 ஒரு வாரத்துக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால் 13,000 சம்பாதிக்க முடியுமா பாருங்கள். அவ்வளோ அழகாக நம்மளுடைய நாமக்கல்ல இருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. வீக் நம்பர் 7ல் 13,000 சம்பாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து சூப்பராக ஸ்பெஷலாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இவங்க யாரும் சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், இவங்களுக்கு டெய்லரிங் தான் தெரியும். ஆனால் இவங்க அதிகமாக பேசி கூட நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த பிஸ்னஸ் இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்கங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்க்குறது வந்து வேம்பரசி சிஸ்டர். இவங்க கரூரில் இருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, நாப்கின் கிட்டில். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஜோதி அக்கா. ஓகே, ஜோதி அக்கா சூப்பர்க்கா, வாழ்த்துக்கள். இவங்களுமே நம்ம கரூர் தான். ஓகேங்களா? அக்கா வீட்டில் இருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து பீஸ் தான் போடுவாங்க. ஓகேங்களா? ஸ்கூட்டியில் வந்து நிறையா டவல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் எல்லாருக்கும் போட்டுட்டு வருவாங்க. அந்த தொழில் தான் பார்க்குறாங்க. செல்ஃபோன் கம்மியாக தான் யூஸ் பண்ண தெரியும். ஜாயின் பண்ணும்போது எதுவுமே தெரியாது எங்கள் யாருக்குமே. ஓகேங்களா? ஆனால் எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நல்லா பழகிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு அதை அப்படியே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஃபுல்லுமே நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இங்கே நமக்கு ஜூமில் ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஜூமில் நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு அதில் தான் நாங்கள் கற்றுக்கிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தா பண்ணும்போது பாருங்கள், ஒரு ஜோதியக்கா வந்து 2,400 ரூபாய் இன்கம் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்களுக்குலாம் அந்த டவல் போடுற ஒர்க் மட்டும்தான், வேறு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. இப்போ அவங்க டவலும் போடுறாங்க, அது மூலமும் சம்பாதிச்சுக்கிறாங்க. ஃப்ரீ டைமில் ஆக்சிஸ் பிஸ்னஸும் பண்ணுறாங்க, அது மூலமாகவும் சம்பாதிச்சுக்கிறாங்க. அக்கா ஜோதியக்கா, ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூக்கா. ரொம்ப வாழ்த்துக்கள்க்கா. இதே மாதிரி நீங்கள் நிறைய எல்லா வாரமும் இன்கம் எடுக்கணும்க்கா. ஓகே, இப்போ அடுத்தது நம்மளோட அரிஸ் மாஸ்டர். ஓகேங்களா? இவங்க தான் அக்காவை நம்பி ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு பொண்ணு. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து ஏஜ்லாம் ரொம்ப கம்மி தான்ப்பா. ஆனால் வந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. 2 பாப்பா, ஒரு பாப்பா 4வது படிக்கிறாங்க, ஒரு பாப்பா பால்வாடி போகிறாங்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக அழகாக 2,400 ரூபாய் இன்கம் எடுத்திருக்காங்க. சூப்பர்மா, நீங்களும் இதே போல் எல்லா வாரமும் நிறைய இன்கம் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது வந்து கீதா சிஸ்டர். இவங்க வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு தான்ப்பா, எம்காம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இவங்களோட இன்கம் வந்து 600 ரூபாய். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நம்மளாம் யோசிக்கிற விஷயந்தான், பார்ட் டைமில் ஏதாச்சும் ஒரு இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிப்போம். ஸோ இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து கை கொடுத்துருக்கு. ஒரு 600 ரூபாய் இன்கம் கிடைக்கிது, பெரிய விஷயம் கிடையாது. ஒரு நோட்டோ ஒரு புக்கோ ஏதோ ஒன்று அவங்க பேரண்ட்ஸை கேட்காம, அவங்க பேரண்ட்ஸுக்கு ட்ரபிள் கொடுக்காம அவங்களாவே வாங்கிக்க முடியுது. ரொம்ப ஹாப்பிமா கீதா, சூப்பர்மா. இதே போல் நீங்கள் நிறைய இன்கம் எடுக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ அடுத்தது ஜெயந்தி சிஸ்டர் பாருங்கள், பார்க்கும்போதே ஃபோட்டோவிலே ஒரு குழந்தைய வச்சுருக்காங்க. அந்த குழந்தையோட தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்
டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2400 ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எடுத்துருக்குறாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கையில் 2400 கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒரு சிலிண்டர் பிரச்சனையோ அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு மிக்ஸி ரிப்பேர், கிரைண்டர் ரிப்பேர், ஏதோ ஒரு ரிப்பேருக்கோ அவங்களால சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ சூப்பர்மா ஜெயந்தி சிஸ்டர், ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்கம் எடுத்துருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் நிறைய இன்கம் எடுக்கிறதுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அடுத்தது ஜோதிகா சிஸ்டர். இந்த பொண்ணும் காலேஜ் தான் படிக்கிறாங்க. எம்காம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. 3200 இன்கம் எடுத்திருக்காங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு அவங்களோட ஸ்டடீஸையும் பார்த்துக்கிட்டே இந்த பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அப்போ ஏன் நம்மளாலலாம் பண்ண முடியாது? கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும். ஓகேங்களா? கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு மட்டும் டைம் கொடுத்தா போதும். சூப்பராக இந்த பிஸ்னஸ் யாருனாலும் எடுத்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வாழ்த்துக்கள்மா. நீங்கள் உங்களோட இந்த அமௌண்ட்டை அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செஞ்சு கொடுங்க. அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. இப்போ அடுத்ததாக நீலவேணி சிஸ்டர், இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாப்கின் கிட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேம்மா, வெல்கம்மா. இப்போ அடுத்தது கவிதா சிஸ்டர், இவங்களுமே நாமக்கல்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ஜோதி சிஸ்டர் கரூரில் இருக்கிறாங்க. இவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவர் அப்படி சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 3600 இன்கம் எடுத்துட்டோம்னா நமக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் கொடுப்பாங்க. அந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஜோதி சிஸ்டர். இவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான்ப்பா. இவங்களுக்குமே 2 பசங்க, அதுவும் 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அந்த குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு பார்ட் டைமாக இந்த ஆக்சஸ் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா. சூப்பராக இதே போல் நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக தமிழ் செல்வி சிஸ்டர் பாருங்கள், கை குழந்தையோடு நின்றுட்டு இருக்காங்க. 1 வயசு குழந்தை தான் நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. இவங்களுமே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவர் முடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களுமே ஒரு வாரத்தில் 3600 இன்கம் எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த லெவல் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. சூப்பராக பாருங்கள், கை குழந்தைய வச்சுக்கிட்டே ஆக்சிஸ் பிஸ்னஸை கற்றுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்கம் எடுத்துருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை ஒருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க மூலமாக இவ்வளோ பேர் நிறைய நன்மைகள் அடைகிறாங்க, இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூமா. ஸோ பார்த்துட்டிங்களாப்பா வீடியோவை? எவ்வளோ அழகாக நிறைய லேடிஸ் சூப்பராக ஒருத்தர் கைப்பிடிச்சிக்கிட்டு நீனும் சம்பாதி நானும் சம்பாதிக்கிறேன், உனக்கும் கஷ்டம் இருக்குது எனக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லோரும் சேர்ந்து நம்மளுடைய கஷ்டங்களை எப்படி பகிர்ந்துக்கிறோமோ அதே போல் இந்த வேலைகளை பகிர்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் பிடிச்சி கைப்பிடிச்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எல்லோரும் சூப்பராக இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அக்கா, நான் ஒரு பாப்பா வச்சுருக்கேன், என்னால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது, என்னால் இந்த பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு ஈஸியாக பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்து பண்ண முடியும். ஓகேங்களா? அதே போல் அக்கா, நான் பார்ட் டைமாக பண்ண முடியுமா? நான் ஏற்கனவே காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஏற்கனவே ஒர்க்லாம் போயிட்டுருக்கேன், என்னோடய ஃப்ரீ டைமில் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி என்னால் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களாப்பா? ஸோ வீட்டில் இருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். சூப்பராக ஒரு ஃபேமிலியாக அக்கா தங்கச்சி மாதிரி பழகி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால் தைரியமாக அக்கா கூட சேர்ந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 8883924555. எந்த டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ ஸோ மச்.